போட்டி அன்று மாலை நேரம் சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. அந்த சாலையில் மக்கள் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது. மாணிக்கம் என்பவர் தனது வேலையை முடித்துவிட்டு நிதானமாக வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். சாலையின் ஓரத்தில் ஒரு புதருக்கு அருகே ஏதோ ஒன்று மினுமினுப்பதை கண்டார். அருகே சென்று பார்த்தவருக்கு அதிர்ச்சி. அது ஒரு பெரிய ரூபாய் நோட்டு கட்டு. ரப்பர் பேண்ட் போடப்பட்டு பார்ப்பதற்கே கட்டுக்கட்டாக இருந்தது. திகைத்து போன மாணிக்கம் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அந்த பணத்தை அப்படியே குனிந்த கையில் எடுத்தார். திடீர் உரிமை கோரல். அதே சமயம் அந்த வழியாக ஒரு டூ வீலரில் வந்த நபர் சட்டென பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினார். அவர் பெயர் கதிர். மாணிக்கத்தின் கையில் இருந்த பணத்தை பார்த்ததும் அவர் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. வண்டியை விட்டு இறங்கிய கதிர் சத்தமாக கத்தினார், ஏய், அந்த பணத்தை கீழே வை. அது என்னுடையது. நான் வரும்போது தவறுதலாக விழுந்து விட்டது. சீக்கிரம் என்னிடம் கொடு. மாணிக்கம் குழப்பமடைந்தார். இல்லை ஐயா, நான் இப்போதுதான் இதை எடுத்தேன். இது உங்களுடையது என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த கதிர், நான் வண்டியில் வேகமாக வந்ததால் பையிலிருந்து விழுந்து விட்டது. மரியாதையாக கொடுத்துவிடு, இல்லையென்றால் உன்னை திருடன் என்று ஊரை கூட்டி விடுவேன் என மிரட்ட ஆரம்பித்தார். இருவரும் நடுரோட்டில் சண்டையிட்டுக் கொண்டனர். போது பள்ளியிலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த சிறுவன் அன்பு இதை பார்த்தான். இருவருக்கும் இடையே சென்று நின்றான். ஐயா, இருவரும் சண்டை போடாதீர்கள். இந்த பணம் யாருக்கு சொந்தம் என்பதை நான் ஒரு நொடியில் கண்டுபிடித்து சொல்கிறேன் என்றான் அன்பு. இருவரும் அமைதியாக அந்த சிறுவனை பார்த்தனர். அன்பு முதலில் டூ வீலரில் வந்த கதிரிடம் திரும்பினான். ஐயா, இந்த பணம் உங்களுடையதுதான் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். கதிர் உடனே, ஆமாம் தம்பி. இது என்னுடைய உழைப்பில் வந்த பணம். இன்றுதான் வங்கியில் இருந்து எடுத்து வந்தேன் என்று போய் சொன்னார். அப்படியானால் என்றான் அன்பு, இந்த கட்டில் மொத்தம் எத்தனை ரூபாய் இருக்கிறது? சரியாக சொல்லுங்கள், பணத்தை உங்களிடமே கொடுத்து விடுகிறேன். கதிர் திருதிருவென விழித்தார். அது சாலையில் கிடந்த பணம் என்பதால் அவருக்கு அதில் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாது. அது அது வந்து ஒரு 5000 இருக்கும். இல்லை இல்லை, ஒரு 6000 இருக்கும் என்று உளர ஆரம்பித்தார். உண்மை வென்றது. அன்பு புன்னகைத்துவிட்டு, ஐயா, உங்கள் பணமாக இருந்தால் அதில் எவ்வளவு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்பது உங்கள் பேச்சிலேயே தெரிகிறது என்று அவனது முகத்திற்கு நேராக சொன்னான். பின்பு பணத்தை எடுத்த மாணிக்கத்திடம் திரும்பிய அன்பு, ஐயா, இந்த பணத்தை எடுத்தபோது நீங்கள் இதை பிரித்து பார்க்கவில்லை. நேர்மையாக யாரிடம் ஒப்படைக்கலாம் என்றுதான் யோசித்தீர்கள். எனவே தற்போது இந்த பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது காவல் நிலையத்தில் ஒப்படைப்போம் என்றான். தவறு பிடிபட்டதை உணர்ந்த கதிர் வெட்கி தலைகுனிந்தபடி தனது டூ வீலரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தார். மாணிக்கம் அந்த சிறுவனின் அறிவாற்றலை பாராட்டி பணத்தை உரிய முறையில் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க முடிவெடுத்தார்.